உலகம் போற்றும் உத்தம தலைவரை தமிழகத்தின் நலன் காக்க மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடிஜி. அவர்களை மனம் குளிர வரவேற்று மகிழ்கிறோம். நாளைய தமிழகம் நமதே. வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. காங்கிரஸை இவர்கள் தொடர்ந்து அவமானப்படுத்துகிறாங்க. ஒரு ரெண்டாம் தர கட்சி மாதிரியே நடத்துகிறாங்க. ரொம்ப தெனாவிட்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அதற்கு பிறகும் ராகுல் ஒரு கட்டத்துக்கு போயிட்டாருல்ல, அவரு பேக் அடிக்க தயாராக எங்கே போயிட போகிறாங்க அப்படின்ற தெனாவிட்டு இருக்குல்ல, ஐயோ போயிட்டாங்கன்னா அப்படின்ற மாதிரி மாறி அப்புறம் இறங்கினாங்க. கேசி வேணுகோபால் வந்தப்போ அவரை கூப்பிட்டு வாங்க சந்திப்போம் அப்படின்லாம் சிஎம் சொல்லியும் அவர் மறுத்துட்டு போயிட்டார். அதான் சார், சிஎம் வந்து கேசியை சந்திப்பதற்கு விருப்பப்படலைன்னு சொன்னாங்களே சார். அதை தான் உருட்டுன்னு கேசி வேணுகோபால் மறுத்துட்டு போயிட்டாரு. அப்போ காங்கிரஸ் புறக்கணிக்குது, தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, சின்ன சின்ன கட்சிகள், அவங்க தலைக்கு மேலே ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸே இல்லை அப்புறம் என்ன அவனுக்கு, நான் எங்களை நம்பிதான்ற மாதிரி சீட்டு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும், டபுள் டிஜிட் அதெல்லாம். அப்போ தான் இவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியுது, பயம் வருது. காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு சார்? எங்களுக்கு இதுதான் வேணும். எத்தனை வேணும்னு கேட்குறாங்க. அவங்க 40 வரைக்கும் நிற்கிறாங்க. திமுக தராதே சார். தராதுன்னா அது என்ன முடியும் அவங்க எடுப்பாங்க. நாங்கள் தாவேகா கூட பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு இஷ்யூ தான் அவங்களுக்கு இடிக்குது, காங்கிரஸுக்கு நிதி. அப்போ அந்த இது சால்வ் பண்ணிட்டாங்கன்னா தாவேகா கூட கூட்டணி போட்டோம்னா வாய்ப்பு இருக்குது. ராகுல் ப்ரோ எங்களுக்கு இருக்காருன்னு இங்கே திமிர்த்தனம் பண்ணாங்கல்ல, இதெல்லாம் ரிப்போர்ட்டாக போய் ராகுல் ப்ரோவுக்கு கோவம் வந்துச்சு. ராகுல் ப்ரோக்கு வந்து பார்லிமெண்ட்ல கொஞ்சம் பவர் வேணும்னா திமுக ப்ரோ வேணும்ல சார் உங்களுக்கு. ராகுல் ப்ரோ பேச அனுமதிக்கலன்னு எல்லாம் சண்டை போட்டாங்களா, திமுக என்ன பண்ணுச்சு? நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கூட இருக்க மாட்டோம், திமுக சிம்பாலிக்கா இருக்காதீங்கன்னு தான் ராகுல் ப்ரோ காட்டுறாரு. காங்கிரஸ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு, இவர்கள் அனுபவம் இல்லாமல் இருக்காங்க. சேர்ந்தா வேலை செய்யறதுக்கு அந்த பசங்க இருக்காங்க. என்ன செய்யணும்னு காங்கிரஸ் சொன்னா போதும். 70 தொகுதி காங்கிரஸ் கேட்டு நின்றுச்சுன்னா லாபம் தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்க. லாபம் தான் சார், ஜெயிக்கணும்ல சார். ஜெயிக்கலாம். விஜய் வந்து பெரம்பூர்ல போட்டி போடுவது உறுதியா சார்? உறுதி. என்ன காரணம் சார் பெரம்பூரை விஜய் சூஸ் அதிக சர்ச்சைகள் இருக்குது, கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க, அதான் காரணம். அடுத்து நாகப்பட்டினம். ஓகே, 2 தொகுதியை பிளான் பண்ணியிருக்காங்க, ஒன்று பெரம்பூர் ஒன்று நாகப்பட்டினம். விஜய் பெரம்பூர்ல நின்னார்னா ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? சின்னவரை தொகுதி மாறுறாரு, திருவாரூருக்கு போறாரு. நீங்க வேற சார், சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி திமுகவுக்கு அவ்வளவு. அப்போ ஏன் போறாரு? திருவாரூருக்கு போறாரு. அங்கே ஒரு பையன் ஒர்க் பண்ணுறாப்புல, தாவேகா வக்கீல். ஓகே, நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒரு பயம்லாம் இருக்குது. செங்கோட்டையன் கடுமையான அதிருப்தியில் இருக்காரு. என்ன சார் சொல்றீங்க? அவரை முற்றிலும் ஓரம் கட்டி அவரை மரியாதை கொடுக்கறதுல, மதிப்பு கொடுக்கல. ஜெயலலிதா படம் எங்கே போச்சு பாக்கெட்டில் இருக்கு, விஜய் படமாக எப்படி மாறிச்சு? அதாவது ஒரு பாக்கெட்டில் என்ன படம் வைக்கணும்னு கூட இவர் புஷி தீர்மானிக்கிறார். மனப்பாடம் பண்ணதை ஒப்பிக்கணும், அந்த பேப்பரில் வச்சுட்டு அப்புறம் அந்த ஆக்டிங் பண்ணோம். இதுதான் நம்ம லோக்கல் பிரச்சனையை வந்து பேசாமல், சமீபத்தில் நடந்த விவகாரங்கள், ஊழல், இடி, அதெல்லாம் எடுத்து பெருசாக எவாபரேட் பண்ணி பேசினா தானே உங்களுக்கு தொண்டன்ட்ட போய் சேரும். பால் டப்பா, பச்சக்கு, காண்டு, இப்படிலாம் பேசிட்டு போனால் இன்னும் சினிமா நடிகனாக இருக்கிறேன்னா அதை விட்டு வெளியே வரலன்றது தான் பிரச்சனை. விஜய் ஸ்கிரிப்ட் ரைட்டரை மாற்றணும் போல இருக்கு சார். ஜானை மாற்றணும். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். இன்னைக்கு மிக முக்கியமான செய்தி, மிக முக்கியமான ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கிரீஷோடங்கர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பேட்டி தான் தற்போது மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. காங்கிரஸுடன் கூட்டணி அமைக்க தாவேக தயாராக உள்ளது. அரசியலை பொறுத்த வரைக்கும் 2 கட்சி கூட பேசுறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணம், எந்த கட்சி தான் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படாது அப்படிங்கிற டோனில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஜெனரல் செக்ரட்டரி சிஎம்ஐ பார்த்தாரு, கிரீஷோடங்கர் கனிமொழி அவர்களை பார்த்தாரு. அதற்கு பிறகு இப்படி ஒரு இன்டர்வியூ. என்னதான் சார் காங்கிரஸில் போய்கிட்டு இருக்கு? முதல்ல இந்த ஆதரவு பத்திரிகைகள் உருட்டுறது ஓரம் கட்டி வச்சுருவோம், என்ன நடக்குதுன்றதை பேசுவோம். தாவேகா காங்கிரஸ் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட விஜய்கிட்டே நேரடியாக பேசுனாங்கன்றது தான் உண்மை. இதை நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போட்டேன். அப்போ இல்லாத குதிலாம் குதிச்சாங்க, அப்படிலாம் கிடையாது அப்படி இப்படின்னாங்க. ஆனால் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்றதை இன்றைக்கி சோடங்கர் ஒத்துக்கிறார். 2வது, காங்கிரஸை இவர்கள் தொடர்ந்து அவமானப்படுத்துகிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் அவமானம் கிடையாது, ஒரு 2ஆம் தர கட்சி மாதிரியே நடத்துகிறாங்க. இந்த பிரச்சனைலாம் எங்கே உருவாகுதுன்னா, நீங்கள் 2019 வந்தீங்கன்னா 21 இவர்களை 25 தொகுதியில் முடங்கினதுலேருந்து ஆரம்பிக்குது. 5 ஆண்டுகள் காங்கிரஸு ஒன்றும் இல்லைன்றது. நீங்கள் செல்வ பெருந்தகை வந்த புதுசில் வேகமாக இருந்தார், காங்கிரஸுக்கு எதாவது வளர்க்கணும், எதாவது பண்ணணும்,
இதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. நாம் எப்போ ஆட்சியில் பங்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னு அவர் கூட்டத்தில் பேசி அது பிரச்சனை ஆகி ஈவிகே சிலங்கோன்லாம் அந்த கூட்டத்தில் மாறுபட்ட கருத்துலாம் கூறினாங்க. காங்கிரஸில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஒன்று கேட்குறீங்கன்னா அங்கே ஐக்கியமாயிருப்பாங்கல்ல, அவங்க தான் முதல்ல எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. அதாவது திமுகவை நான் சொல்லுவோம், யோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள், அவர் அப்படி பேசுகிறாரு அப்படின்னோன்னா காங்கிரஸ்குள்ளே இருக்கிற தலைவர்கள் அதற்கு எதிராக கருத்து சொல்லுவாங்க. இது வழக்கமாக நடக்கிற ஒன்று. அப்படி தான் ஓடிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் செல்வ பெருந்தகை அங்கே ஐக்கியமாயிட்டார். அப்போது கிரிச்சோடங்கர் வராரு. அவர் மேலிட பொறுப்பாக நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, பலரை பார்த்துருக்கேன். இவர் ரொம்ப வித்தியாசமானவர், ரொம்ப எளிமையானவர். ஒரு ஹோட்டல்னா கூட ஸ்டார் ஹோட்டல் ரூம் வேணான்ற அளவுக்கு இவர் அந்த அளவுக்கு வசதிகளை விரும்பாதவர். எளிய இந்த பெருசாக சாப்பாடு அது அந்த மாதிரி டைப் அவர் தொடர்ச்சியாக அங்கே பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க. பீகாரில் தோற்ற பிறகு அப்படியே கூனி குறுகி வந்து திமுகட்ட நாங்கள் குழு அமைச்சிருக்கோம், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், தொகுதிகள் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் எங்கள் ஆளுங்களை தயார்படுத்த இருக்குன்றப்போ ரொம்ப தெனாவிட்டால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. 70 நாளாக இவர்கள் காத்திருந்து கடுப்பாகி தான் ராகுல் ப்ளஸ் அங்கே பேசிகிட்டு இருக்காங்கல்ல தாவேகாவோட, ராகுல் கூப்பிட்டு எல்லாரையும் கருத்து கேட்டார். மாவட்ட தலைவர்லாம் புதுசாக போட்ட மாவட்ட தலைவர் தெரியும்ல, இவங்க யாருடையதும் கிடையாது, அது டெல்லி மேலிடம் டைரெக்டாக போட்டது. எல்லாம் யங்ஸ்டர்ஸு, அவங்க எல்லாம் பெரும்பாலும் இந்த மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதுக்கு பிறகு தான் இவர்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சது. எங்கே போயிட போகிறாங்க அப்படின்ற தெனாவிட்டு இருக்குல்ல, ஐயோ போயிட்டாங்கன்னா அப்படின்ற மாதிரி மாறி அப்புறம் இறங்கினாங்க. என்ன பிரச்சனைனா, அதற்கு பிறகும் ராகுல் ஒரு கட்டத்துக்கு போயிட்டார்ல, அவர் பேக் அடிக்க தயாராக இல்லை. அதுக்கு பிறகு இவர்கள் என்னென்னவோ பேசுகிறாங்க பண்ணுறாங்க. இங்கே கேசி வேணுகோபால் வந்தப்போ அவரை கூப்பிட்டு வாங்க சந்திப்போம் அப்படின்லாம் சிஎம் சொல்லியும் அவர் மறுத்துட்டு போயிட்டார். அதான் சார், சிஎம் வந்து கேசியை சந்திப்பதற்கு விருப்பப்படலைன்னு சொன்னாங்களே சார். அதை தான் உருட்டுன்னா உருட்டில் 2 வகைப்படும். அவர் மறுத்துட்டு போயிட்டார். ஓகே, உடனே லகடபாண்டியில் வாங்க பார்க்கலன்னு கேள்வி வரும். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, சிஎம் மறுத்துட்டாருன்னு சொல்லுங்கள் அப்படி. அப்புறம் ஏன் சார் மறுபடியும் கேசி வந்து சிஎம் மறுபடியும் கெஞ்சி கூப்பிட்றாங்க? வேற என்ன, அதுக்கு பிரச்சனை என்னென்னா காங்கிரஸ் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து ஓடுது இல்லை. கேசி வேணுகோபால் மறுத்துட்டு போயிட்டாரு, அப்போ காங்கிரஸ் புறக்கணிக்குது, தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துதுன்னொன்னே கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, சின்ன கட்சிகள், அவங்க தலைக்கு மேலே ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸே இல்லை அப்புறம் என்ன உனக்கு, நான் எங்களை நம்பிதான்ற மாதிரி சீட்டு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் டபுள் டிஜிட் அதெல்லாம். அப்போ தான் இவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியுது, பயம் வருது. உடனே தான் பேசி செல்வ பெருந்தகை இது பண்ணி கொஞ்சம் பேசுங்க, அவரை வர சொல்லுங்கள், காங்கிரஸ் இருக்கிற மாதிரி காமிச்சாதான் நாங்கள் ஏதாவது சின்ன கட்சியோட பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அப்புறம் காங்கிரஸ் உடைய இதை நாங்கள் நடத்த முடியும் ஓகே அப்படின்னு சொன்ன பிறகு தான் மேலே பேசி கேசி வேணுகோபால் வந்தார். வந்து ஒரு ஜோக் சொல்கிறேன், அவர் வந்து ட்ரைடன் ஹோட்டலில் உட்காந்து ஒரு மீட்டிங்கு, கிரிச்சோடகர், செல்வ பெருந்தகை, ஒரு கேசி வேணுகோபால், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம். அதில் கிரிச்சோடகர் கடுமையாக கோச்சிக்கிட்டாராம். நான் இங்கே ஒரு இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் தான் பொறுப்பாளர், நீங்கள் எதுக்கு இங்கே வர்றீங்க, அவங்க கூப்பிட்டாங்க நீங்கள் வந்து போய் பேசுவீங்களா, அப்புறம் நமக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டிருக்காரு. 2 பேருக்கும் வாக்குவாதம் இருக்குது. இதில் 3 பேரும் போய் சிஎம்ஐ பார்க்குற மாதிரி இருந்தது. ஓகே, கிரிச்சோடங்க முடியாதுன்ட்டார். இது பிரச்சனையாக மாறுதுன்னொன்னே செல்வ பெருந்தகை நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, அவருக்கு தேவை. ஏன் கனிமொழியை போய் பார்த்தாரு கிரிச்சோடங்கர்? வரேன் ஒவ்வொன்றா வரேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை செல்வ பெருந்தகை சிஎம்ஐ பார்க்கணும், வாக்கு கொடுத்துருக்காருல செல்வ பெருந்தகை, அதனால் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கேசி வேணுகோபால் மட்டும் தனியாக பார்த்துட்டு வந்தார். அதில் அவங்க கொடுத்த பட்டியல் ஒரு 40 தொகுதிகளுக்கான பட்டியல் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்ஸு உள்ளாட்சிகளில் அதிகாரம். கிரிச்சோடங்கர் அதுக்கப்புறம் கனிமொழி வந்து ஏற்கனவே ராகுல்கிட்ட பேசியிருக்காங்க. ஆமாம், அந்த அடிப்படையில் தான் கிரிச்சோடங்கர் கனிமொழியை சந்தித்தார். அதுலேயும் பெருசாக இதாகலை. கிரிச்சோடங்கர் அவருடைய நிலைப்பாடை சொல்லிட்டார், காங்கிரஸோடைய நிலைப்பாடு. என்ன நிலைப்பாடு சார்? எங்களுக்கு இதுதான் வேணும். எத்தனை வேணும்னு கேட்குறாங்க. அவங்க 40 வரைக்கும் நிற்கிறாங்க. திமுக தராதே சார்? தராதுன்னா அது என்ன முடியும் அவங்க எடுப்பாங்க. ஒருவேளை ஒத்துக்கிட்டு 25 ஒத்துக்கிட்டு கூட இருக்கலாம். ஏன்னா காங்கிரஸில் தலைமை வந்து என்ன வேணால் முடிவு எடுக்கும், திடீர்னு மாற்றும். இன்றைக்கி கிரிச்சோடங்கிற பேச விடுவாங்க, பெரிய பிரச்சனை ஆகிட்டு அவர் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு கேசி வேணுகோபால் வந்து சைன் பண்ணிட்டு போயிடுவார். இன்னொரு ஜோக் என்னென்னா, இதுக்கு எதிரானவர் கேசி வேணுகோபால், மாணிக் தாக்கூர் டீம் அவங்களாம். ஆமாம், அவங்களாம் ஒரு டீமு. அப்படிப்பட்ட கேசி வேணுகோபால் இங்கே வராருன்னா அங்கே அழுத்தம் கொடுத்தா தான் அனுப்பிச்சிருப்பாங்க. சரி, டெல்லியிலேருந்து ப்ரெஷர் வந்துருக்கும், கூப்பிட்றாங்க, சும்மா போய் தலையை காமிச்சிட்டு வாங்க. ஏன்னா தாவேகாவுக்கும் அது உதவும். பேச்சுவார்த்தை கொஞ்சம் இதுவாக போகும்போது, அங்கே வந்து நிதி மற்ற விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் அவங்க காங்கிரஸ் நம்மளை விட்டு எங்கே போகுதுன்னு நினச்சாங்கன்னா, இதை பாரு திமுகவோட பேசுகிறோம்,
கூப்பிட்டாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கும் உதவும். இந்த So, கேம் ஆடுவாங்க. அதாவது விஜய் திமுக வச்சு விஜய் கிட்ட கேம் விளையாடுறாங்க, விஜயை வச்சு திமுக கிட்ட கேம் விளையாடுறாங்க, டபுள் கேம் விளையாடுறாங்க. ரைட்ல காங்கிரஸ் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல கை போட்டு நேரா போடுவாங்க. இது வந்து எப்பவுமே எல்லா கட்சியிலும் பண்ணோம். இல்ல சார், இது வந்து நம்ம பிரேமலதா தான் பண்ணுவாங்க. இது இப்போ இந்த காங்கிரஸும் ஆரம்பிச்சிட்டாங்களா? காங்கிரஸ் வந்து எல்லா கட்சிக்கும் அந்த உரிமை இருக்குல்லங்க. பிரேமலதாவை கூப்பிட்டு கூட்டணி வைக்கிறதுனா திமுக ஏன் பிரேமலதாவை சொல்றீங்க? வருஷம் பூரா விமர்சித்த பிரேமலதாவை கூப்பிட்டு திமுக கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்களா? அந்த திமுக ஏன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க? அது ஒன்று இருக்குல்ல. அப்போ தனக்கு தேவைன்னா தான் ஆட்சியை தொடரணும்னா என்ன வேணால் முடிவுக்கு போவாங்க அப்படின்றதானே இதோடைய உதாரணம். என்ன காங்கிரஸ் என்னதான் சார் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? என்ன மைண்ட் செட்டில் இன்னைக்கு இருக்கு? கிறிஸ்தோடங்கிற பேட்டி தான். நாங்கள் தாவேக்கா கூடயும் பேசிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் என்ஜிஓ நடத்தலை, கட்சி நடத்துகிறோம். எங்களுக்கு லாபகரமான விஷயத்தை பற்றி நாங்கள் யோசிக்க தான் செய்வோம். நாங்கள் 12% 20% எங்க சார் இருக்கு? தென் மாநிலங்களில், தமிழ்நாட்டில் இல்ல. அவருடைய ஆசை இருக்கு. இதை தாவேக்காவும் அங்கீகரிக்கிறது. ஏன்னா அவங்க வந்து கேரளா கர்நாடகா ஓட்ட வச்சு தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. 40% வச்சிருக்காங்கல்ல. யார் சார்? தாவேக்கா. அதனால இவங்க 12 அவங்க ஒத்துக்குவாங்கல்ல. சரி, என்ன சார் ரெண்டுமே ஏத்துக்க முடியாது சார். அதனால தான் 2 மைனஸ் ப்ளஸ் ஆகும்னு பார்க்குறாங்க. அதை விட்டுருங்க. அவங்க நம்பிக்கை இன்னைக்கு 180 தொகுதி ஜெயிக்கும்னு சொல்லிக்கிறாப்புல. புஷியா முதல் தடவையாக அரசியல் பேசிக்கிறாரு. தலியூருன்ற ஒரு 180 சீட்டு ஜெயிக்கணுங்க. தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குன்னு கேட்டால் அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. அப்போ இதுதான் அவருடைய நிலைமை. அதனால் இவர்கள் அந்த நம்பிக்கையில் ஓடிட்டு இருப்பாங்க. அவர் சொல்கிறது தாவேக்கா எங்களை அங்கீகரிக்கிறது, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். நடந்ததுன்னா ஒரே ஒரு இஷ்யூ தான் அவங்களுக்கு இடிக்குது, நிதி. யாருக்கு சார்? காங்கிரஸுக்கு. அப்போ அந்த இது சால்வ் பண்ணிட்டாங்கன்னா தாவேக்கா கூட கூட்டணி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே. அது இங்கே காங்கிரஸை வந்து இழுத்து பிடிக்கிறதுக்கான வேலையை திமுக டெல்லியில் செய்யும். இதில் என்ன பிரச்சனைனா அந்த ப்ரோ வந்து இவங்களுக்கு எதிராக போயிட்டார். எந்த ப்ரோ சார்? ராகுல் ப்ரோ. ஓகே. ராகுல் ப்ரோ எங்களுக்கு இருக்காருன்னு இங்கே திமிர்த்தனம் பண்ணாங்கல்ல, இது எல்லாம் ரிப்போர்ட்டாக போய் ராகுல் ப்ரோவுக்கு கோவம் வந்துச்சு. சார் ராகுல் ப்ரோவுக்கு வந்து பார்லிமெண்ட்ல கொஞ்சம் பவர் வேணும்னா திமுக ப்ரோ வேணும்ல சார் உங்களுக்கு? ராகுல் ப்ரோ பேச அனுமதிக்கலன்னு எல்லாம் சண்டை போட்டாங்களே, திமுக என்ன பண்ணுச்சு? அதான் சார், நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க கூட இருக்க மாட்டோம். திமுக வந்து சிம்பாலிக்கா இருக்காதீங்கன்னா ராகுல் ப்ரோ காட்டுறாரு. அவ்வளவுதான். எல்லா சைடும் தான் மோதல்னா 2 சைடு தான் சார். ராஜ்யசபால வந்து ராகுல் ப்ரோக்கு அப்போசிஷன் பார்ட்டில இருந்து வேணும்னா ஸ்டாலின் ப்ரோவோட ஹெல்ப் இருந்தா சார் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100 எம்பி இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் ராஜ்யசபால சொல்றேன் சார். என்ன அவங்க சட்டமாக ஏற்ற போறாங்க எப்படினாலும் இவர் அப்போ இவங்க சாயம் வெளுத்துரும். பிஜேபிக்கு ஆதரவாலாம் போனாங்கன்னா இவங்க சாயம் வெளுத்துரும். பிஜேபி தான் அந்த ஜெயிக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க, நேர்மை பக்கம் நிற்கிறீங்களா, இந்த மாதிரி எதிர்கட்சியாக செயல்படுறீங்களான்றது காங்கிரஸ் கூட இருந்துதான் கிடையாது. ஓகே. நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலே நீங்கள் செயல்படலாம். அதனால் காங்கிரஸ் அதெல்லாம் கடந்துச்சு. இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது, பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே சார், என்னதான் சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? எவ்வளோதான் கேட்குறாங்க? விஜய் காங்கிரஸ் கேட்குறத விஜய் கொடுப்பாரா? விஜய் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, திமுக கூடயும் பேசுகிறாங்க, டிமாண்ட் வைக்கிறாங்க. திமுக கூட தான் அவங்களுக்கு நல்ல ஒரு பாண்டு, ரெகுலர் பாண்டு இருக்குது. ஒருவேளை திமுக ஒத்துக்கிட்டு ஒரு 25-30 சீட்னா அதுக்கும் ரெடியாக இருக்குது காங்கிரஸ். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன பயம்னா, ஜெயிக்க வைப்பீங்களா? ஏன் சார் ஜெயிக்க வைக்க மாட்டாங்க? இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் ஓரங்கட்ட பார்ப்பீங்களான்னு. இன்னொன்று, காங்கிரஸ்குள்ளே எல்லாருமே பெரிய தலைவர்கள் எல்லாருமே பேசுறது என்னன்னா, இதுதான் நமக்கு சான்ஸு. விஜய் தடுமாறிக்கிட்டு இருக்காரு, அங்கே ஒரு நாளுமே இல்லை, நம்ம போனோம்னா அவரை கொஞ்சம் நெறிப்படுத்தணும்னா நமக்கு ஒரு 70 காங்கிரஸே யாராவது நெறிப்படுத்தணும் சார். காங்கிரஸ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அவர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. இவர்கள் அனுபவம் இல்லாமல் இருக்காங்க. சேர்ந்தா பணம் செலவு பண்ண மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்கன்றலாம் தாண்டி வேலை செய்யறதுக்கு அந்த பசங்க இருக்காங்க. என்ன செய்யணும்னு காங்கிரஸ் சொன்னால் போதும். பண விவகாரம் அதை பேசி சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 70 தொகுதி காங்கிரஸ் கேட்டு நின்றுச்சுன்னா லாபம் தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். லாபம் தான் சார், ஜெயிக்கணும்ல சார். ஜெயிக்கலாம். ஏன் ஜெயிக்கலாம்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி திமுகவுடைய பர்சன்டேஜ் சொல்கிறாங்கல்ல, அதாவது நெக்க இருக்குது ஏடிஎம்கே டிஎம்கே. அது காரணம் வந்து விஜய் பிரிக்கிற வாக்குகள். இதில் ஏடிஎம்கே முந்தணும் அப்படின்னா காங்கிரஸ் தாவேக்கா போயிடுச்சுன்னா செகண்டு தேர்டுக்கு ஒரு போட்டி வந்துடும். அப்போது உங்களுக்கு இங்கே வந்து ஏற்கனவே உங்களுடைய சிறுபான்மை வாக்கு மற்ற இதெல்லாம் பிரிக்கும்போது டிஎம்கேவுடைய இது கீழே இறங்கிடும். ஓகே. ஈஸியாக உங்களுக்கு 6%ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. தொகுதிக்கு 5000 10,000 வச்சாலே கதை முடிஞ்சிடும். சீமான் வேறு தனியாக பண்ணுறாரு. அதனால் திமுகவுக்கு அது பெரிய சிக்கலாக மாறிடும். ஓகே. இவர்கள் என்னன்னா எல்லாம் தெரியும், இருந்தாலும் அப்படியே நூல் அப்படியே விட்டு பிடிப்போம், ரொம்ப போனால் இழுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணலாங்கிற மைண்ட் செட்டுக்கு திமுக வந்துருச்சா சார்? தான் பண்ணுறாங்க.
ஓகே. மைண்ட் செட்லாம் வரல, டீல் தான் பண்ணுறாங்க. இதுதான் பிரச்சனை. எங்க சார் போய் முடிய வாய்ப்பு இருக்கு? அதாவது மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளார கூட்டணி பேச்சுவார்த்தையா முடிச்சிடணும். சிஎம் உடைய பிறந்த நாள்ல வந்து எல்லாரும் திமுகவுடைய சிறப்பே எந்த விலை கொடுத்தாலாவது பலரை கூட்டணிகளை கொண்டு வர வேலை பண்ணுவாங்க. அந்த வகையில் காங்கிரஸை அந்த ராஜதந்திரம் பார்த்தீங்கன்னா திமுகவோட தாவேகாவோட திமுகவுக்கு அதிகம். இன்னொன்று, திமுகக்குள்ளே ஸ்லீப்பர் செல்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் ஆப்ரேட் பண்ண வைப்பாங்க. இப்போ ஆதவர்ஜுன்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு. அவர்லாம் கிட்டத்தட்ட ஸ்லீப்பர் செல்லு. இந்த இது வந்து உங்களுக்கு பெரிய சிக்கலாக போய் மாறும். ஓகே சார். குறிப்பாக தாவேகா தரப்பு விஜய் வந்து வடசென்னையில் போட்டி போட போகிறாரு, பெரம்பூரில் போட்டி போட போகிறாரு, ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்தில் போட்டி போட போகிறாரு, புஷி ஆனந்த் டி நகரில் போட்டி போட போகிறாரு அப்படிங்கிற ஹேஷியங்கள் ரெக்க கட்டி பறக்குது. சென்னையை ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க போல இருக்கே சார் டிவிக்கு. என்ன சார் நடக்க தாவேகா பண்ணுற பைத்தியகாரத்தனங்கள்ல இது ஒன்று. என்ன சார்? நகர்ப்புறங்களில் இவர்களுக்கு வாக்கு சதவீதம் ஜாஸ்தி. ஆமாம். அதை பயன்படுத்தலான்னு இவர்கள் எல்லோருமே இங்கேயே முடங்குறாங்க. சென்னையிலேயே முடங்குறாங்களா? விஜய் பெரம்பூர், இவர் வில்லிவாக்கம், ஆதவர்ஜுனா வில்லிவாக்கம், புஷி மயிலாப்பூர், டி நகர் இல்லை. ஓ, டி நகரில் விஷ்ணு ரெட்டி, ஓகே. அருண் ஒருத்தர் இந்த வேல்ஸு சொந்தக்கார், அவர் துறைமுகம், மரிய வில்சனு அவர் இங்கே எங்கேயோ, அந்த வெங்கட்ராமன் அண்ணா நகர்னு நினைக்கிறேன், அம்பத்தூரில் ஜேசிடி பிரபாகரன், இப்படி வந்து எல்லாருமே சென்னைக்குள்ளே இருக்காங்க. இவங்க எல்லாம் எங்கே போய் பிரச்சாரம் வெளியே போய் பண்ணுவாங்க? எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும். பிரச்சாரமே போக மாட்டேங்கிறாங்க. அது ஒன்று. இப்போ இந்த மாதிரியே இருந்தால் இவங்களுடைய வார் ரூம்லேருந்து எல்லாமே சென்னையை மட்டுமே பிரதானப்படுத்தும். அது திமுகவுக்கும் மற்றவர்களுக்கும் லாபம். ஓகே சார். ஏன் சார் விஜய் வந்து பெரம்பூரில் போட்டி போடுவது உறுதியா சார்? உறுதி. என்ன காரணம் சார் பெரம்பூரை விஜய் சூஸ் அதிக பண்ணியிருக்காரு? சர்ச்சுகள் இருக்குது, கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க, அதான் காரணம். அடுத்து நாகப்பட்டினம் மீனவர்கள். ஓகே. தொகுதி 2 தொகுதியை பிளான் பண்ணியிருக்காங்க, 1 பெரம்பூர் 1 நாகப்பட்டினம். 2 தான். ஓகே சார். விஜய் பெரம்பூரில் நின்னார்னா ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் ஸ்டார் கேண்டிடேட்டில் பொதுவானவங்களும் போடுவாங்க, மற்றவங்களும் போடுவாங்க. அதனால் வாய்ப்பு இருக்குது. எதிர்க்க அதிமுக கேண்டிடேட் நிறுத்தி அவங்களுக்கு ஒரு கேண்டிடேட் இருக்கார், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், இறங்கி ஒர்க் பண்ணாங்கன்னா. யார் சார்? ஜேவியர்னு ஒருத்தர். ஓகே. அவரும் அந்த சபைகள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்குது. இறங்கி ஒர்க் பண்ணாங்கன்னா டஃப் கொடுக்கலாம். ஓகே. சொல்ல முடியாத அடிக்கலாம். திமுகவில் யார் சார் பெரம்பூரை வந்து குறி வைக்கிறாங்க? அவர் இந்த ஆர்டி சேகர், அவர் இது இல்லை போல். இந்த தடவை யார் கூட்டணி தள்ளி விட்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் விஜய் போட்டி போட்டால் திமுக டைரெக்டாகவே களம் காணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பதாக சொல்கிறாங்களே சார். சின்னவரே தொகுதி மாறுறாரு, திருவாரூருக்கு போகிறாரு, நீங்கள் வேறு சார். சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி திமுகவுக்கு அவ்வளவு. அப்போ ஏன் போகிறாரு? திருவாரூர் போகிறாரு. அங்கே ஒரு பையன் ஒர்க் பண்ணுறாப்புல, தாவேகால வக்கீல். ஓகே. நல்லா ஒர்க் பண்ணுறாப்புல. அந்த ஒரு பயம்லாம் இருக்குது. ஏன்னா இவங்களும் பெருசாக வந்த புதுசில் போய்கிட்டு வீடு வீடாக போய்க்கின்னு அந்த பரிசுலாம் கொடுத்துக்கிட்டு பண்ணார். அது ஒரு ஜோரு. புது பொண்டாட்டி தானே பூவும் அல்வாவும் வாங்கி தருவாங்க. அதுக்கப்புறம் ஆச்சிப்பா வேலை இல்லை சும்மா அப்படின்ற மாதிரி போகும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி இருந்தாலும் கோட்டை தானே ஜெயிச்சிருவோம் அப்படி இப்படின்னு. இப்போ நெருக்கி அடித்து பார்த்தா அவருக்கு இதுவாக இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் திருவாரூர் மாறுறதா தகவல் ஓடுது திமுக வட்டாரத்தில். ஓகே. நடக்கலாம். ஓகே சார். சென்னையில் மட்டுமே தேவைக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் தி தமிழ்நாடு என்னங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல சார்? ஆமாம். அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் போய் திருச்செங்கோடில் முடங்குறாரு. அவர் ஒன்றும் அரசியல்வாதி இல்லையா? அவர் திருச்செங்கோட தெரிஞ்சுக்கிறதுக்கே அவருக்கு நாளாயிடும். ஆனால் வேலை பார்க்குறாரு சார் அருண்ராஜ். அது ஒரு அந்த அந்த நீங்கள் நாளைக்கு தாவைகளை சேர்ந்தினோட உங்களை சுற்றி ஒரு 100 பேர் இருப்பான். பெருசாக அவன் வந்து பெருசாக தன்னுடைய தலைவருக்காக வர்றாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பார்ப்பான். அந்த ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குல்ல, அதான் அவர் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து இவர் கோபியில் செங்கோட்டையன் அவர் அதுக்குள்ளே தான் முடங்குவார். காரைக்குடியில் டாக்டர் பிரபு. காரைக்குடி தெரியும்ல என்ன தொகுதின்னு எப்படின்னு, அது எப்படி வேணாலும் மாறும். அப்புறம் இவர் வடக்கில் மதுரை வடக்கில் இவர் சிடிஆர். அங்கே பார்த்தீங்கன்னா இவர் நிற்கிறாரு அழகிரி டீம்லேருந்து வந்து. இப்போ மன்னன் இல்லைங்க, மன்னன் வந்து இது கூட இன்னொருத்தர் இருந்தார், எஸ்ஆர் கோபி. அவர் நிற்கிறாரு. ஓகே. அப்படின்னா ஏடிஎம் கேங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிடிஆர் கஷ்டப்படணும். இல்லை சிடிஆர் பிரிக்கிற வாக்கு ஏடிஎம்கே சார். ஆமாம். இந்த மாதிரி பல இது இவர்கள் வெளியில் இருக்கிறதுன்னு பார்த்தா 3 பேர் தான் வெளியில் இருக்காங்க. சிடிஆர், கோபிச்செட்டிப்பாளையம், செங்கோட்டையன். செங்கோட்டையன் கடுமையான அதிருப்தியில் இருக்கார்.
என்ன சார் சொல்றீங்க? அவரை முற்றிலும் ஓரம் கட்டி அவரை மரியாதை கொடுக்குறதில்ல, மதிப்பு கொடுக்குறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. சார் நேத்தி அந்த பெரம்பூர் கூட்டத்தில் கூட அண்ணன் கேஎஸ்லாம் வந்து புஷியை ரொம்ப புகழ்ந்து பேசினாரே சார். அது வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? அவர் என்ன சொன்னார்? புஷி என்ன சொன்னார்? அண்ணன் ரொம்ப நேரம் பேச வேணான்னு கேட்டுட்டாரா? ஜெயலலிதா படம் எங்கே போச்சு பாக்கெட்டில் இருந்து? விஜய் படமாக எப்படி மாறுச்சு? செங்கோட்டையனை வந்து அதாவது ஒரு பாக்கெட்டில் என்ன படம் வைக்கணும்னு கூட இவர் புஷி தீர்மானிக்கிறார். வந்த புதுசில் அண்ணனை விழுதுகளாக இருப்பான், அப்படி இருப்பான், இப்படி இருப்பான். இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப நேரம் பேசாதீங்க. மேடையில் பகிரங்கமாக சொல்கிறார். தப்பாக நினச்சிக்க வேணாம், அண்ணன் செங்கோட்டையன் ரொம்ப நேரம் பேச வேணான்றார். ஆனால் ஆதவ அர்ஜுனா எனக்கு என்னென்ன 1/2 மணி நேரம் பேசுகிறேன். 1/2 மணி நேரம் பேசுகிறார். ஆமாம். அதனால் இது எல்லாமே செங்கோட்டையனை முற்றிலும் ஓரம் கட்டுற ஏற்பாடு. ஓகே, இதான் நிலமை. சார் என்ன மைண்ட் செட்டில் சார் டிவிக்கு இருக்காங்க? அதாவது எலெக்ஷன் இருங்க போது 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து விஜய் மக்களையே பார்க்குறாரு. அது மக்களை கூட இல்லை, நிர்வாகிகளை பார்க்குறாரு. அது ஒரு பெரிய டிராபேக்காக இருக்கே சார். ஆமாம், அதாவது வீடியோ பிரச்சாரம் பண்ண போகிறாராம். ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டில் விஜய்க்கிறான்ட்டு வீடியோவில் பேசி, ஏன்னா அவர் பாவம் இல்லை, உடம்பு சரியில்லாம வீட்டில் இருக்கிறாரு. அதனால் வீடியோவில் பேசி அவன் போகிறார். இவ்வளோ நாளாக ஒன்று உருட்டுறாங்கல்ல, எங்களுக்கு போலீஸ், திமுக அரசு போலீஸ் பர்மிஷன் தர மாட்டேங்குது, 40 நாளைக்கு முன்னாடி கொடுத்தோம், அப்படி இப்படின்னு எல்லாமே பொய். நிர்வாகிகள் கூட்டம்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நீங்கள் பொதுக்கூட்டம்னு கேட்டிங்கன்னா பொதுக்கூட்டத்தில் நீங்கள் 50,000 பேர் வரேன்னு போய் பொதுக்கூட்டம்னு கேட்டால் பயப்படுவாங்கல்ல. நீங்கள் ஒரு 5,000 பேர் வர்றாங்க, பொதுக்கூட்டம்னா எவ்வளோ பேர் வருவாங்க? ஒரு 5,000 பேர் வருவாங்க. அந்த மாதிரி எதாவது சொல்லிட்டு போகணும். அங்கங்கே போய் பேசுகிற மாதிரி பண்ணணும். ஒரு இப்போ வடசென்னைனா ஒரு 4 பாயிண்ட் வச்சுட்டு நான் பேச போகிறேன், நேராக போய் பேசிட்டு போயிடணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு இவர் தயாராக இல்லை. இவருக்கு என்னென்னா எல்லாம் செட்டப் பண்ணி கூரையே போட்டாலும் பஸ்ஸில் ஏறி தான் நிற்பார். அங்கே ஒரு ஸ்டேஜ் போட மாட்டாங்க. அந்த மாதிரி நின்றுக்கிட்டு மனப்பாடம் பண்ணதை ஒப்பிக்கணும், அந்த பேப்பரில் வச்சுட்டு அப்புறம் அந்த ஆக்டிங் பண்ணணும். இதுதான். இன்னும் விஜய் அதுலேருந்து வெளியே வரவே இல்லை. அதனால் அவர் வந்து கஷ்டம், அவங்க பெரிய சிக்கல் அவங்களுக்கு. சார் எடப்பாடியார் கிரவுண்டில் இருக்கார் சார். சிஎம்மும் மாவட்டந்தோறும் போயிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு பிரச்சாரம் பயணமாக தான் சிஎம்மும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் திமுகவுக்கும் எனக்கும் போட்டிங்கிறாரு. ஆனால் கிரவுண்டில் அவரை பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கே சார். திமுக எனக்கும் போட்டின்றாரு. என்ன பேசினார்? திமுக பற்றி என்ன பேசினார்? வேலூரில் போய் பேசுகிறாரு. பாலாறு மணல் விவகாரம் பேசுகிறாரா? இல்லை. அமைச்சர் துரைமுருகன் பற்றி பேசினாரா? வாணியம்பாடியில் ஒரு பாலம் கட்டாமே இருக்குது, ரயில்வே கேட்டு பாலம், அதை பற்றி பேசினாரா? ஆம்பூரில் ஒரு பாலம் கட்டணும்னு 3 தடவை இவங்க ஓட்டு கேட்டு ஜெயிச்சு வந்திருக்காங்க, இது வரைக்கும் பண்ணலை. சக்கராவில் மூடி கிடக்குது. இந்த இது லெதர் பெரிய நசி ஒடிஞ்சு கிடக்குது. மின்சார கட்டணம், நீ மாதந்தோறும் மின்சார கட்டணம் இப்போ தான் தெரியுது அவருக்கு. போகிற போக்கில் ஏதோ எழுதி கொடுக்குறாங்க. மின்சாரத்தை கட்டணத்துடைய பாதிப்பு இன்றைக்கி அங்கே பெரிய அளவில் லெதர் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள தொட்டால் தானே அவங்களுக்கு இதாக அவங்க ஃபேக்ட்ரியாக ஓனர்ஸ் வந்து டிஎம்கே ஏடிஎம் சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் அவங்கள தொடுற வேலையை பண்ணணுன்னா அப்போ லோக்கல் பிரச்சனையை வந்து பேசாமல் சமீபத்தில் நடந்த விவகாரங்கள், ஊழல், இடி அதெல்லாம் எடுத்து பெருசாக எவாபரேட் பண்ணி பேசினா தானே அவங்களுக்கு தொண்டன்ட்ட போய் சேரும். பால் டப்பா, பச்சக்கு காண்டு இப்படிலாம் பேசிட்டு போனால் நீ இன்னும் சினிமா நடிகனாக இருக்கிறன்னா அதை விட்டு வெளியே வரலன்றது தான் பிரச்சனை. விஜய் ஸ்கிரிப்ட் ரைட்டரை மாற்றணும் போல இருக்கு. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் ரைட்டருங்க. ஜானை மாற்றணும், அதுதான் பிரச்சனை. இந்த விஜய் ஜானை மாற்றுற வரைக்கும் அவர் உருப்பிட மாட்டார். ஜானு போய் எங்கேயாவது ரோட்டில் இருக்கிறவன்ட்ட எழுதி வாங்கிட்டு வந்து நீங்கள் பாருங்கள், ஒன்று பிளாஸ்ட்னு இருக்கும், இன்னொரு நாள் வேறு இது இருக்கும், ஒன்றில் ஸ்டாலின் அங்கிள் இருக்கும், ஒன்றில் ஸ்டாலின் சார்னு இருக்கும், ஒன்றில் வந்து பாவட விழா பாப்பான்னு இருக்கும், இப்போ பச்சக்கு இப்படியே தான் போய்கிட்டு இருக்கிற தவிர உன்னுடைய பேச்சில் டெவலப்மெண்ட் தான் இருக்குது. அதை தாண்டி டெம்ப்ளேட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்லையா, சட்டம் ஒழுங்கு, கரண்ட்டு பில்லு, கரண்ட் அஃபேரு, கூடுதலாக ரத்தம் சதையோடு நாங்கள் என்ன ரத்தம் சதை ஏன் ரொம்ப பொங்குறீங்க? எமோஷ்னல் ஆகுறாரு சார். எமோஷ்னல் ஆனால் எமோஷ்னல் நம்ம பத்திரிகையாளர்களை சொல்லுவேன், நீங்கள் எமோஷ்னல் ஆகாதீங்க, பார்க்குறவங்கள ஆக்குங்கன்னு. நீ கத்துறது, நீ ஏன் திட்டுற, நீ ஏன் பண்ணுறேன்னு கேட்பேன் நான் பலரை. ஏன்னா கேட்குறவங்களுக்கு சொல்கிறதா இருக்கீங்க, அந்த கூட்டத்தை எமோஷ்னல் ஆக்கணும். இவர் எமோஷன் ஆகி நிற்கிறாரு, அதுங்க சிரிச்சின்னு ஒன்று விசில் அடிச்சிட்டு இருக்குங்க. அதுங்க என்ன நினச்சிக்கிச்சுன்னா இவருக்கு வழக்கமாக ஸ்டக் ஆகும் தெரியுமா, மனப்பாடம் பண்ணது அது நினச்சிச்சிங்க. சரி, தலைவர் ஸ்டக் ஆகி நிற்கிறாரு, கொஞ்ச நேரம் பார்த்து மாதிரி அவரே பேசுவார் நினச்சின்னு இருக்குதுங்க. இவர் எமோஷனல் காமெடின்னு திரும்பி கண்ணெல்லாம் தொச்சு சாரி அப்படின்றாரு. யாருக்குமே தெரில. நீங்கள் இவ்வளோ கத்தெல்லாம் தேவையில்லை. இருக்கிற பிரச்சனையை பேசினால ஜனங்க எமோஷனல் ஆவாங்க. என்ன கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இப்படிலாம் பேசினா தான் சார் அவங்களுக்கு நீங்கள் பேசினாலும் பேசாட்டினாலும் ஓட்டு போட தான் போகிறாங்க அந்த ரசிகர்கள். மக்களுக்காக நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன சப்ஜெக்ட் பேசுகிறீங்க? இந்த நீங்கள் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக இவர் பாருங்கள், ஒன்று கூட பேச மாட்டார், ரொம்ப நுணுக்கமாலாம் பேசவே மாட்டார். அப்போ நமக்கே சந்தேகம் வருது,
இவர் வந்து யாருக்கு இது பண்ணுறா, இவர் கூட இருக்கிறவங்க இவர் எப்படி ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்றது. ஓகே சார். பிரச்சனை சார் ஏடிஎம்கேல தொகுதி பங்கீடு எப்படி சார் போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லபடியாக இருக்கு போகுது, சார். நல்லபடியாக போகுது. பாஜகவுக்கு 25 தொகுதிகள், பாமகவுக்கு 17 18, ஓகே டிடிவிக்கு 7 தொகுதின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட தொகுதிகள் தான் இப்போ பிரச்சனை, ஓகே. எண்ணிக்கை அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிரம்மாண்ட கூட்டம் பார்த்தீங்க எங்கே கமுதியில்? பார்க்கலையா? சின்னம்மா பேசியிருந்தாங்களே சார். ஆமாம், அவங்க ஒரு இது தனியாக நான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறாங்க. கட்சிக்கு பேரே வைக்காமல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக தான் தெரியும் என்ன சார் மைண்ட் செட்டில் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க? என்டிஏ ஏதாவது கூப்பிடுவாங்கன்னு தான். கூப்பிடுவாங்களா என்டிஏ? அது எடப்பாடி தான் முடிவு பண்ணணும், எப்படி போகும்னு தெரியாது. இப்போதைக்கு ஒவ்வொருத்தர் மனசில் என்ன இருக்குன்னு தெரியல, அதனால் பார்ப்போம். எடப்பாடியார் மீது ஒரு அடிப்படைக்கான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்களே சார். நான் தமிழ்நாட்டில் இருந்திருந்தா, தமிழ்நாட்டு சூழலில் இருந்திருந்தா நான் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற டோன்ல எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் பேசுகிறாங்களே சார். இது வந்து பேசாதவங்க இன்னைக்கு பேசுகிறாங்க. இது எல்லாருக்கும் வந்து ஏற்கனவே தென்மண்டலத்தில் வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே negative-ஆ இருக்கு. இந்த டீம் எல்லாருக்குமே பாருங்கள், செங்கோட்டையன், ஓபிஎஸ், இவங்க சசிகலா, இவங்க எல்லாருக்குமே அதிமுகவோட எடப்பாடி தான். மேல தான். ரெண்டாவது, அதிமுக ஜெயிக்கணும், அம்மா ஆட்சியெல்லாம் ஊட்டிக்கிட்டே அதிமுகவுக்கு குழி பறிக்கிற வேலையை பண்ணுவாங்க. இப்போ ஓபிஎஸ் போய் அங்கே பதவி கேட்டார் எங்க சார்? திமுகவில். என்ன பதவி சார்? ஏதாவது ஒரு பதவி, துணை பொதுச் செயலாளர் அது மாதிரி. ஓ நாங்கள் பதவி இப்போதைக்கு தரல, நீங்கள் திமுக அவருக்கு எதிராக பேசிகிட்டு இருங்க ம் அப்படின்னு அஜெண்டா போட்டு அமுச்சு விட்டாங்க. திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ அதை வந்து வச்சுக்கிட்டு நான் எங்கே போவேன்னு கேட்குறாரு நம்மள்ட்ட வந்து. இன்றைக்கி நீ எங்கே போனவங்களால யார்கிட்ட கேட்டீங்க? நீங்களே தானே முடிவு எடுத்தீங்க, எடுப்பார் கைப்பிள்ளையாக சுற்றி இருந்தீங்க. அதோடைய விளைவு இன்றைக்கி இதாக இருக்குது. சார் திமுக கிட்ட சரண்டர் ஆகிட்டாரா ஓபிஎஸ்? 100%. அவர் சார் ஓபிஎஸ் வச்சு என்ன சார் பண்ண முடியும் திமுகவால்? ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போக முடியும்ல. ஓபிஎஸ் இங்கே வந்துட்டார், அதனால் அதிமுக வலுவிழந்து விட்டது. ஓபிஎஸ் மாபெரும் தலைவர், பண்டூட்டி ராமச்சந்திரன் அதை விட மாபெரும் தலைவர், அவர் போனதுனால தாவேகா வலுவாயிடுச்சு, இப்படிலாம் உருட்டலாம்ல. இதுதான் காரணம். சார் இந்த எலெக்ஷன் எப்படி சார் போக வாய்ப்பு இருக்கு? தாவேகா இப்போ கண்டிஷனில் திமுக வாக்குகளை பிரிக்கிறது. ம் திமுக ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமாக இருக்குது, 66% இருக்குதான். அந்த அளவுக்கு திமுக இருக்குது. இதை மறைக்கிறதுக்கு எதையாவது சொல்லணுன்னு முதல்வர் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கார். பழைய கதைலாம் இழுத்து பேசிகிட்டு இருக்கார். மாட்டுக்கறி கதையிலேருந்து எல்லாத்தையுமே இழுத்து பேசிகிட்டு இருக்கார். அவங்க ஆட்சியின் சாதனைகளை அவரால் பேச முடியல. என்ன சாதனைன்னு கேட்டால் மகளிர் உரிமை தொகை விடியல் பயனுன்றார். அதை தாண்டி பெருசாக சாதனையும் சொல்ல முடியல. இல்லாட்டி விஜயை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டு துண்டை ஏரியா அதே ஏரின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு இருக்கார். அந்த டீம் இருக்குல்ல, ஒரு 7-8 டீம் இருக்குது, எதுக்கும் அது ஸ்ட்ராட்டஜியும் தெரியலன்னா என்ன வேறு என்ன பண்ண முடியும்? இப்படி தான் ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த 10,000 கருணை தொகை அறிவிச்சார்ல, ஆமாம், அது ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்குது. அங்கே அதிமுகவில் என்னென்னா சார் ஏற்கனவே நிதி நெருக்கடி, எப்படி 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க? இது வந்து ரொம்ப அதீத சில இடங்களில் பணம் வந்து எனக்கு என்னென்னு செலவாகும். ஓகே, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். இப்போ எப்படி எனக்கு டீ போட்டு தருவீங்க? பாத்திரத்தில் ஒன்றுமே இல்லைன்னா பாத்திரத்தில் பல இடங்களில் ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையை அடித்தா பால் வந்து பிடிக்கலாம், டீ போடலாம். அந்த ஓட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா மின்சார வாரியம் இது வரைக்கும் சொந்தமாக ஒரு யூனிட் கூட மின்சாரம் தயாரிக்கல, வெளியில் துட்டு கொடுத்து வாங்குறாங்க. அப்போ சொந்தமாக தயாரித்தா 4,000 ரூபான்னா வெளியில் நீங்கள் 8 ரூபா 10 ரூபா 18 ரூபா வரைக்கும் வாங்குறீங்க. அப்போ ஒரு யூனிட்டுக்கு இப்போ ஒரு தகவல் நேற்று இப்போ தான் இன்னைக்கு காலைல தான் பார்த்தேன், 45,000 மெகாவாட்டோ என்னமோ பெரிய அளவில் வாங்கியிருக்காங்க அதானி குரூப்கிட்ட. ஆனால் வெளியில் அதானி ஆய்வுன்னு எதிர்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட் பண்ணி சொந்தமாக தயாரிக்கிறது, எங்கெங்கே லூப் ஹோல் இருக்குதோ எல்லாத்தையும் அடைக்கிறது, சில இதில் வந்து கூடுதல் வரி விதிக்கிறது, இந்த மாதிரி மூலிமா நிதி தரத்த முடியும். 24,000 கோடி ரூபா, அதை ஒரு 3 தவணையாக கூட கொடுக்கலாம். ஓகே, 3ஆக பிரித்து 8,000 கோடி 8,000 கோடி, அதான் அவங்க சாமர்த்தியம். அதான் அவர் அறிவிச்சிட்டாரு. இவங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஓகே, மண்டை காஞ்சி கிடக்குது. ஆனால் இவ்வளோ பண்ண எடப்பாடி எவ்வளோ அறிவிச்சார்ல, எங்கேயாவது நீங்கள் அதை ஐடிவிங்க மற்றவர்கள பிரச்சாரம் பண்ணி பார்த்தீங்களா? இதுதான் நிலமை. மார்ச் 1 பிரைம் மினிஸ்டர் வராரு, என்ன சார் நடக்க வாய்ப்பு? கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையில் ஏற்றி பண்ணுறது. ஸோ மதுராந்தகத்தில் நடக்காது. வந்து மார்ச் 1 வராரு, 8 வராரு, 11 வராரு, வரைக்கும் அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு வராரு. அதனால் கூட்டணி கட்சிகள் மற்ற ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடி கேஸ் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக போய் முடியுமா சார் திமுகவுக்கு? உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க, உச்சநீதிமன்றமும் அதை ஏற்றுக்காது. அதனால் நெருக்கடியாக மாறும். திமுகவுக்கு நெருக்கடியா இல்லை கே நேருவுக்கு நெருக்கடியா? ரெண்டும் ஒன்று தானே. போத்திட்டு படுத்தானா படுத்துக்கிட்டு போத்திட்டாங்க, எல்லாம் ஒன்று தான். அது பார்த்தீங்களா 258 பக்கம் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு
கட்சி ஃபண்டு எல்லாம் தானே வருது அதுக்குள்ளே. அப்புறம் இடி ரைடு வந்தால் என்னென்ன வரும், யாராட்ட போகும், பூதம் உள்ளே இருக்குது, விளக்கு தேய்ச்சா வெளியே வந்துடும். பல முக்கிய புள்ளிகள் சிக்குவாங்க போல இருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு அவநம்பிக்கை என்னென்னா, போயா இப்படி சொல்லி தான் ஒவ்வொரு தடவையும் அப்படின்ட்டு இருக்குது. அது மத்திய அரசும் மற்றவங்க தான் பார்த்துக்கணும். ரொம்ப நன்றி சார். தமிழ்நாட்டத்தில் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நன்றி முதல் சென்று.